ஹாய்ங்க, இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 6 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு காரம் வந்து ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் இது நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சது மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு 2 பொருள் வந்து கேமரா ஆடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். இப்போது தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு பொடியாக கட் பண்ணால் நமக்கு மிக்ஸி ஜார் நல்லா உழைக்கும், இல்லைன்னா அது சரியாக அரையாது. அதனால் இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி வந்து வதக்காமல் போடுற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ருசி வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்ம போடுற வீடியோவில் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சின்னதாக ஒரு லைக்கும் போடுங்க. இது வந்து ராக் சால்ட்டு நம்ம ஏற்கனவே வதக்கும் போதும் போட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக நம்ம போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுட்டா உப்பு கரைச்சிடும், சாப்பிடவே முடியாது. இப்போ நம்ம அரைச்சிக்கலாமா மிக்ஸி ஜாரில். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா ஒரு ஓட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி, அந்த ஃப்ரை பேன்லேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ரொம்ப ஊற்றினா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால் இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்ச உடனே வேறு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிப்பு, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இட்லிக்கு நம்ம கொடுத்தோன்னா 2 இட்லிக்கு பதிலாக அடிஷ்னலாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.